தாய் வீடு ஜூன் 2026. ஆனா ரவி அவர்களின் பம்பாய் சைக்கிள் நாவல். ஒரு காலத்தின் கதை. எழுதியவர் தாமரை செல்வி. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. உறவுகளுடன் இணைந்த இயல்பான வாழ்வொன்று எமக்கானதாக ஒரு காலத்தில் இருந்தது. அந்த வாழ்வு 70களின் பின் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறத் தொடங்கியது. பயமும் பதட்டமுமான சூழல் உருவாகி எல்லோர் வாழ்வையும் வேறு விதமாக எழுத முனைந்தது. படித்தவர்களிலிருந்து பாமரர் வரை ஊடுருவிய அரசியல் நினைத்தும் பார்க்க இயலாத துயரங்களை விதைத்துச் சென்றது. ஒரு கட்டத்தில் இந்திய இராணுவத்தின் வருகையும் தொடர் துயரமாய் அமைந்தது. எங்கிருந்தோ வந்தவர்கள் எம்மை தாக்குவதா என்ற ஆதங்கமும் ஆவேசமும் மனதுக்குள் உட்புகுந்து வெகுண்டு எழ வைத்தது. அந்த வாழ்வுதான் பம்பாய் சைக்கிளில் வரி வரியாய் நம் கண்முன் தரிசனம் தருகிறது. எத்தனையோ இழப்புகளையும் துயரங்களையும் பார்த்து நொந்து வெளிதேசம் போனவனின் நனவிடை தோய்தல் இந்த வரலாறு. எமது வரலாற்றை அந்நியர்கள் எழுதிய துயரத்தின் விளைவு பரதி என்ற இளைஞனின் பார்வையில் விரிகிறது. அவன் நண்பன் அருணனின் வாழ்வு அனுபவங்கள் ஆசிரியர் கூற்றாக வெளிப்படுகின்றன. பொதுவாக ஆனா ரவி அவர்களின் எழுத்து நம் மனங்களுடன் உரையாடிக் கொண்டே நகரும் தன்மை வாய்ந்தது. இந்நாவலிலும் அதுவே நிகழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு காலத்துக்குள்ளும் நம் கையை பிடித்து அழைத்துச் செல்கிறார் ஆசிரியர். 70-80களின் காலப்பகுதி இங்கு களமாகிறது. ஈழத்தமிழர் வாழ்வின் முக்கிய திருப்பு முனியாக பார்க்கப்பட்ட காலம் அது. ஆயுதம் என்ற தலைப்பட்ட ஒரு தலைமுறையின் வரலாறு ஆரம்பமாகிய காலம். இளம் மனங்களில் உருவான எழுச்சி எந்த இயக்கமானாலும் சரி, அதனோடு சேர்ந்து ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராட வேண்டும் என்ற முனைப்பை கொடுத்தது. அந்த நேர நெருக்கடிகளையும் அதன் பின்னரான விளைவுகளையும் அவை தந்த அதிர்வுகளையும் அசை போட்டு துயர்பட்டு ஆனா ரவி அவர்கள் தந்த எழுத்துக்கள் இவை. என்றோ நடந்தவைகளை மறுபடியும் மீட்டி பார்க்க வைக்கிறது. ஒரு இராணுவத்தின் அடக்குமுறைக்குள் சிக்கி தவித்த மக்கள் மீது இன்னொரு இராணுவத்தின் அடக்குமுறைகள் ஆரம்பமான வரலாறு எழுதப்பட்ட காலம். இந்திய இராணுவம் அமைதிப்படை என்ற பெயரில் இம்மண்ணில் நுழைந்த பொழுது மக்களின் மனநிலை எவ்வாறு இருந்தது என்பது அனைவரும் அறிந்ததே. சிங்கள இராணுவத்தினரிடமிருந்து தம்மை மீட்க வந்த மீட்பர்களாகவேதான் அனைவரும் பார்த்தார்கள். மாலை போட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்ற நிகழ்வுகளும் நடந்தன. முகத்தில் மகிழ்வு பொங்க வீதிகளில் நின்றார்கள். ஆனால் நடந்ததோ வேறாயானது. தம்மை காப்பாற்ற வந்தவர்கள் என்று யாரை நினைத்தார்களோ அவர்களின் துப்பாக்கி முனை தம்பக்கம் திரும்பிய போதுதான் நிலைமையின் விபரீதத்தை புரிந்து கொண்டார்கள். இந்திய இராணுவம் தமிழ் மண்ணில் நிலை கொண்டிருந்த காலங்களில் நடந்த கொடுமைகள் எல்லாம் வரலாற்றில் பதிந்து போயிருப்பவை. பிரம்படி லேனில் நடந்த படுகொலைகள் உட்பட பல சம்பவங்கள் அவர்களது கோர முகத்தை காட்டி நின்றன. அவையெல்லாம் இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளாத வரலாறு. மனிதர் அனுபவித்து கடந்த அவைகளை இலக்கியங்கள்தான் கதைகளாக கவிதைகளாக பதிந்து வைத்து அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கிறது. இன்றைய தலைமுறையினரை அதிரச் செய்கின்ற பல நிகழ்வுகள் அரங்கேறிய காலம் அது. அப்படியொரு காலத்தின் கதையை ஆனா ரவி அவர்கள் பம்பாய் சைக்கிள் மூலம் ஆவணப்படுத்தியிருக்கிறார். ஒரு கதை சொல்லியாக ஆரம்பித்தும் முடித்தும் வைத்திருப்பவன் பரதியாக இருந்தாலும் அருணன் பாத்திரம் அவனுக்கு இணையான முக்கியத்துவத்தை பெற்று கதை முழுவதும் இணைந்தே பயணிக்கிறது. அரச சார்பற்ற நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் பரதிக்கு ஏழ்மை மிக்க எளிமையான மனிதர்களுடன் பணியாற்றும் சந்தர்ப்பங்கள் அதிகம். அவன் பார்வையிலே அந்த மக்களுக்கான பிரச்சினைகள் பேசப்படுகின்றன. அன்றைய வாழ்வு முறைகள் எந்த விதமாக இருந்தன, அந்த மக்கள் எப்படி அவற்றை எதிர்கொண்டார்கள் என்பதை பரதியின் பார்வையில் உணர முடிகிறது. அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயற்பாடுகள் அன்றைய நாட்களில் மக்களுக்கு எத்தனையோ உதவியாக இருந்தன என்பது மறுக்க முடியாத உண்மை. அதன் செயல்வழி ஏழை மக்களின் நிலைமை பேச முடிந்தது நாவலுக்கு பெரும் பலமாக அமைந்தது. மக்களின் நிலைமையை வெளிச்சம் போட்டு காட்டவும் பரதியின் பாத்திரம் உதவியிருக்கிறது. இராணுவத்தின் கொடூர தாக்குதல்கள் பற்றியும் மக்கள் அழிப்பு பற்றியும் பல சம்பவங்களை இந்நாவல் விவரிக்கிறது. ஊர் பெயருடன் கூடிய உண்மை தகவல்கள் அவை. பரிதி
ஓரளவு வசதியான குடும்பத்தில் பிறந்தவன். விளையாட்டு குணமும் மென்போக்குத்தன்மையும் கொண்டவன். இரக்கம் கொண்டு உதவிகளை செய்ய முன்வருபவன். பார்வைக்கு அழகானவன். கொஞ்சம் பலவீனமானவன். நாம் அன்றாடம் காணும் சராசரி இளைஞனாக தன்னை அடையாளப்படுத்துபவன். அவன் விரும்பி பழகும் பெண்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் அவனை விட்டு விலகிப் போக இறுதியில் தனித்தவனாக வெளிதேசத்துக்கு விமானம் ஏறுகிறான். அவனுக்கு இணையாக அல்லது கொஞ்சம் மேலாக மனதுக்கு பிடித்தவனாக அருணன் பாத்திரத்தை பார்க்க முடிகிறது. பரதியின் அரை தோழனாக வரும் அருணன் எல்லோரையும் நேசிக்கும் நல்மனம் கொண்டவன். மெலிந்த தோற்றம், கண்ணாடி அணிந்த முகம் அருணனை ஏனோ ஆரம்பத்திலிருந்தே பிடித்து போகிறது. பெரும் லட்சியத்தை மனதுள் சுமந்து கொண்டிருப்பவன். தான் சார்ந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருக்க நினைப்பவன். ஒரு கட்டத்தில் மனம் நொந்து விலகிக் கொள்கிறான். மனிதர்கள் மீது இரக்கமும் கருணையும் கொண்டவனாக அவன் அறிமுகமாகின்றான். சேகரித்த பழைய உடுப்புகளை சைக்கிளில் கட்டிக்கொண்டு பல மைல்கள் தூரம் ஓடி முறிப்பு குளத்தில் தோய்த்து காய வைத்து அகதிகளுக்கு கொடுக்கின்ற அருணன் அக்கணத்திலிருந்தே நமக்கு நெருக்கமாகி விடுகிறான். மண் மீதான தீரா காதலும் மனிதர்கள் மீதான நேசிப்பும் அவனை தொடர்ச்சியாக இயங்க வைத்துக் கொண்டே இருக்கிறது. அவன் தேர்ந்தெடுத்த போராட்ட வாழ்வின் நடுவே மெலிதாய் ஒரு காதலும் மலர்கிறது. சுபாவுடனான தருணங்கள் அழகியலோடு சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. கடமைக்கும் காதலுக்குமான தத்தளிப்பு அவனை அலைக்கழித்துக் கொண்டே இருக்கிறது. இறுதியில் கைவிட்டு போன காதலின் துயரமும் அவனை அழுத்துகிறது. நாம் காணும் பக்கத்து வீட்டு இளைஞனாக அருணன் செதுக்கப்பட்டிருக்கிறான். அதனாலேயே அவன் முடிவை ஏற்றுக்கொள்ள இயலாமல் மனம் பாரமாகிறது. அதிர்வை தரும் அக்கணத்தை கடக்க முடியவில்லை. ஒரு போர்க்காலத்தின் வரலாற்றை சொல்வதற்காக ஆனா ரவி தேர்ந்தெடுத்த பாத்திரங்கள் நம்முடன் கூட வாழ்ந்தவர்கள். தான் வாழ்ந்த நிலத்தில் மக்களின் பாடுகள் எப்படி இருந்தன, அவற்றை எப்படி கடந்தனர் என்பதன் விவரிப்பு ஒரு கலை வடிவமாக மாறியிருக்கிறது. அந்த மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒடுக்குமுறைகள், அதன் விளைவுகள், அதனால் ஏற்பட்ட இழப்புகள் என ஒரு காலத்தின் துயரை சுமந்திருக்கிறது இந்த நாவல். ஒரு நேர்கோட்டு வடிவத்தில் இந்நாவல் சொல்லப்படாவிட்டாலும் காலத்தை குறிப்பிடுவதன் மூலம் எத்தகைய குழப்பமும் இல்லாமல் வாசகரை உள்ளீர்த்துக் கொள்கிறது. அதற்கு இவரது எழுத்து நடை பிரதான பங்கு வகிக்கின்றது. கிராமத்தை பேய்கள் சப்பத் தொடங்கின. சூழ்ந்து நின்று சப்புகின்றன. கடவுளால் கைவிடப்பட்ட கிராமங்கள் என்ற அடையாளப்படுத்தலோடு தொடங்கும் நாவல் அன்றைய நாளின் சூழலை தெளிவாக பதிவு செய்து கொண்டே போகிறது. உறவுகளிடம் சொல்லி அழ முடியாத நிலை. ஒவ்வொருவரிடமும் துயரம் இருக்கிறது, இழப்பு இருக்கிறது. யார் யாருக்கு முறையிட முடியும்? அப்படியான நிலை என்ற வரிகளிலுள்ள ஏக்கம், தவிப்பு எத்தகைய இயலாமைகளில் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. நாவலில் அங்கங்கே தூவிச் செல்லும் இயற்கை மீதான பரவச உணர்வு, முந்தைய சந்ததியினரின் சொல்லாடல்கள் எல்லாம் இன்றைய தலைமுறையினருக்கு புதிய அனுபவத்தை தரும். ஓரிடத்தில் பசுமையான நெல்லின் பால்மணம் பற்றியும், வயல்களில் வெள்ளம் நொதும்பி வழிந்தது என்றும், காற்றில் அசைந்தாடிய நெல் தார் பற்றியும் எழுதியிருப்பார். நொதும்பி என்ற வார்த்தை நம் அப்போ ஆச்சிமாரால் இயல்பாக பாவிக்கப்படும் சொல். முத்தத்தில தண்ணி நொதும்பி நிற்குது, இக்கணம் நுழம்பு வரப்போகுது என்று ஆச்சி அங்கலாய்ப்பதை நான் பார்த்திருக்கிறேன். கால நகர்வில் அழிந்து போய்விட்ட பல வார்த்தைகள் இங்கே நினைவூட்டப்படுகின்றன. அவை நம் முன்னோர்களின் வாழ்வியலை நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றன. எத்தனையோ துன்பத் துயரத்தை அனுபவித்த பின்னால் வாழ்தலுக்கான உரிமையை ஒருவன் பெற்றுக்கொண்டதும், இந்த மண்ணுக்காகவும் மனிதர்களுக்காகவும் மனதார வாழ்ந்த ஒருவனுக்கு அவ்வுரிமை மறுக்கப்பட்டதும் காலம் தந்த துயரம் என்பது தாண்டி வேறுபடி எடுத்துக்கொள்ள முடியும். பரதியை, அருணனை தனித்தனி மனிதர்களாக பார்க்க முடியாது. பரதி போல், அருணன் போல் அவர்களின் பிரதிகளாக 1000 பேர் இருந்தார்கள், இருக்கிறார்கள். அத்தனை பேருக்குமான கதை இது. இன வன்செயல் ஆரம்பமான காலமும் அதில் அரசியலின் வகிபாகமும் ஒரு இனத்தின் வரலாறாக மாறிப்போனது.
அவை தந்த காயங்கள் இன்றும் ஆறாமலேதான் இருக்கிறது. அவற்றை மறுபடி நினைத்து பார்க்க வைத்திருக்கிறது பம்பாய் சைக்கிள். இந்நூலுக்கு கனடா இலக்கியத் தோட்டத்தின் 2024ஆம் ஆண்டுக்குரிய விருது கிடைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. எப்போதும் இலக்கியங்கள் காலத்தின் சாட்சியங்களாகவே இருக்கின்றன. அதை தன் உள்ளடக்கத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறது பம்பாய் சைக்கிள். நன்றி.